ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இன்னைக்கு நம்ம வாழைத்தண்டு ஆம்லெட் பார்க்க போறோம். அதுக்கு பாருங்க, வாழைத்தண்டு நல்ல பொடியா நறுக்கி மோரில் போட்டு வச்சிருக்கேன். கொஞ்சம் இவ்வளோ போதும். வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஆயில் கொஞ்சம் எடுத்திருக்கேன். முட்டை 2 எடுத்திருக்கேன். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துக்குவோம். அதில் முட்டையை நம்ம கொத்து அதில் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்குவோம். பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் நம்ம கொஞ்சம் போட்டுக்குவோம். மிளகுத்தூளும் அது மாதிரி கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்குவோம். உப்பு போட்டுக்குவோம். நல்லா அடிச்சுக்குவோம். கொடுத்துக்கல இதை நல்லா நம்ம கரண்டியில் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா பவுலில் நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்குவோம். ஒரு கடாயில் ஒரு வானில் நம்ம ஆயிலை கொதிக்க வச்சுக்குவோம். அதில் நம்ம இதை ஊற்றுவோம். பரவி ஊற்றுவோம். ஊற்றிட்டு இந்த வாழைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, வாழைத்தண்டு இருக்குது பார்த்தீங்களா, வாழைத்தண்டை எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு நம்ம இதை மேலே தூவி விட்டுக்கோம். வேகட்டும். வெந்தது நம்ம திருப்பி விட்டுக்கோம். ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டோம்னா இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வெயிட்டு குறைக்கவே இது சாப்பிட்றாங்க. வாழைத்தண்டை ஆம்லெட் போட்டு ரொம்ப நல்லது. யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப நல்லது. யூரின் ஃப்ரீயாக போகிறதுக்கு இது ரொம்ப நல்லது. இந்த வாழைத்தண்டு நம்ம சும்மா சாப்பிட ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால இந்த ஆம்லெட் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் சாப்பிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். சூப்பரான வாழைத்தண்டு ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு.